இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். இன்றைக்கி டிசம்பர் 26 மார்கழி 11. என்னோடய டே இன்றைக்கி 4:40க்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் மார்கழி மாதம் வாசலில் கோலம் போடலாம் அப்படின்ட்டு நான் சீக்கிரமே எழுந்துட்டேன். வழக்கமாக 4:15க்கு எழுந்திருப்பேன். இன்றைக்கி அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். 30 ஆகிடுச்சு நான் எழுந்துக்கும்போது. வாசலில் திறந்த உடனே ஒரு பூனை ஓடிச்சு. பாருங்கள், அது மாடியிலேருந்து எப்படி விரித்து பார்க்குது அப்படின்ட்டு. சரியான மழை இன்றைக்கி மார்னிங். ஒரு அரை மணி நேரம் போல் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. குளிர் அதிகமாக தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வாசலில் உள்ள கோலத்தை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் கோலம் போடுவேன். அதனால் எழுந்த உடனே போய் வாசலை மட்டும் பெருக்கிட்டு தண்ணி தெளித்து விட்ருவேன். ஈரமாக இருக்கும்போது கோலம் போட்டு அது நல்லா இருக்காது, அது ஒரு மாதிரி பிசுபிசுப்பாக இருக்கும். அப்படின்றதுனால தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு தண்ணி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் போடுவேன். இன்றைக்கி கலர் கோலமோ இல்லை பூக்கோலமோ போட போகிறது கிடையாது. இன்றைக்கி புள்ளி வச்சு கம்பி கோலம் தான் போட போகிறேன். நேற்று நைட்டே துணி வச்சுட்டு படுத்திருந்தோம். அது ஈரத்தில் நனைஞ்சிட போகுது அப்படின்ட்டு பால்கனியில் இருந்த போர்வைகள் மட்டும் 2 எடுத்து இங்கே உள்ளே போட்டுட்டேன். ஆல்ரெடி மழை காலன்றதுனால குளிர் அதிகமாக இருக்குது. போர்வை கண்டிப்பாக வேணுன்றதுனால போர்வையை மட்டும் உள்ளே தூக்கி போட்டுட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வாசல் நல்லா காஞ்சிடுச்சு. இன்றைக்கி 7 புள்ளி வச்சு நேர் புள்ளியில் 1 முடிகிற மாதிரி ஒரு கம்பி கோலம் தான் போட போகிறேன். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது. சின்ன வயசில் அம்மா கோலம் போடும்போது நானும் சீக்கிரம் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோலம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி கலர் போடுறதுக்காக நானும் என் தங்கியும் வெயிட் பண்ணி போடுவோம். இப்போ குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும், கொசு வேற கடிக்கும். இருந்தாலும் கலர் போடணும் அப்படின்ற ஆர்வத்தில் கிளம்பி வந்துடுவோம் 2 பேரும். ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க்கையும் பர்சனல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் இடையில ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ தான் ஓரளவு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த வருஷம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றதுனால மாதம் ஆரம்பித்ததுலேருந்து தவறாமல் கோலம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்குது. ஃபுல் டே போகணுன்னு அவசியம் இல்லை, செகண்ட் ஹாஃப் போனால் மட்டும் போதும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு நான் முடிச்சுட்டு லஞ்சை வீட்லேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புற மாதிரி இருக்கும். நவியும் அவங்களும் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருக்கும் லீவ் இன்றைக்கி கம்பி கோலத்தில் பார்டரில் மட்டும் சின்னதாக கலர் போட்டிருந்தேன், ரொம்ப அதிகமாக போடலை. இன்றைக்கி கம்பி கோலம் போட போகிறேன் அப்படின்னு நான் நேற்றே பிளான் பண்ணிட்டதுனால சிம்பிளாக கலர் போட்டு முடிச்சிட்டேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கோலம் போட்டுட்டு வாசலில் 2 விளக்கு வைப்பேன் இல்லையா, அதுதான் இப்போ ஏற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி மார்கழி 11வது நாள் வெற்றிகரமாக விளக்கு ஏற்றி வாசலில் வச்சாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால கோல்டு பிடிச்சிட்டு ஒரு மாதிரி வாய்ஸ் மாறிடுச்சு. மார்னிங் இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச வேலைகளை பொறுமையாக செஞ்சுட்டு கிளம்பும்போது அந்த டேவே கொஞ்சம் ரிலாக்ஸாக போகிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்க, ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எது பிடிக்கல, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்ன நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா என்னோடய வீடியோவை இன்னமும் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுக்க முடியும். உங்களோட சப்போர்ட் இன்னும் எதிர்பார்க்குறேன். கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போனோம், காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக. இன்றைக்கி மழையாக இருந்ததுனால தரையெல்லாம் ஒரே ஈரமாக இருந்தது. ரவி காக்காய்க்கு காரா பூந்தியும் பிஸ்கெட்டும் வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி புறாவை விட காக்கா தான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி எனக்கு 12:15க்கு போனால் போதும், ஹாஃப் டே அப்படின்றதுனால. மார்னிங் ஏர்லியராக அதனால் சாதம் வைக்காமல் விட்டுட்டேன். அதனால் காக்காய்க்கு சாதம் வைக்க முடியல. இங்கே பாருங்கள், இப்போல்லாம் பிஸ்கெட் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் ஒரு கொக்கும் வருது. இது எங்கேருந்து வருதுன்னு தெரியல. பக்கத்தில் எங்கேருந்தோ கொக்கும் வந்துட்டு போகுது. மதில் மேலே உட்காந்துருக்கு பாருங்களேன். இதுக்கப்புறம் விலாகு ஈவினிங் கண்டினியூ ஆகுது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஈவினிங் நாங்கள் 3 பேரும் வண்டி எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நேற்று வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுருந்தோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு கால் வந்துருந்தது. அதனால் நாங்கள் 3 பேரும்
என்னோட வண்டியில் சர்வீஸ் சென்டருக்கு கிளம்பியாச்சு. காலையிலே வர சொல்லி கால் வந்திருந்தது. காலையில் நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டதுனால வண்டி இல்லாமல் போக முடியல. ஈவினிங் நான் வந்ததுக்கப்புறம் தான் போனோம். 3 பேரும் ஒரே வண்டியில் தான் போனோம். நவி வந்து பயங்கரமாக பசிக்குதுன்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அது எப்படி தான்னு தெரியல. வெளியில் போனாலே நவிக்கு பசி அதிகமாகிடும். அதுவும் ஸ்நாக்ஸ் கடையை பார்த்துட்டா உடனே ஏதாவது சாப்பிட்டா தான் அங்கேருந்து நகர்றதா. வண்டி செகண்ட் சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் வண்டியை வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே ஒரு ஸ்நாக்ஸ் கடையை பார்த்துட்டா. பணியாரம்னா அவளுக்கு உயிர். பணியாரம் வாங்கி தர சொல்லி சொன்னால். கொழுக்கட்டை இருந்தது, அதனால் நான் கொழுக்கட்டையும் அவளுக்கு பணியாரமும் வாங்கியாச்சு. இங்கே பாருங்களேன், பணியாரம் வந்தோடனே இதை யாருமே எடுக்கக்கூடாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு 4யும் அவளே வச்சுக்கிட்டா. ஒன்றே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒன்றும் ரவி ஒன்றும் எடுத்துக்கிட்டாங்க. எங்ககிட்ட வாங்கின கொழுக்கட்டையிலேருந்து அவளுக்கு ஒன்று கொடுத்தோம். இங்கே பாருங்கள், பணியாரத்தை காலி பண்ணிட்டா. கொழுக்கட்டையும் சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் அவளுக்கு இன்னொரு பிளேட் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால் மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சாப்பிடுங்க 2 பேரும். நேரம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மற்ற ஒர்க்கிங் டேஸில் சர்வீஸ் கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இந்த லீவில் சர்வீஸ் கொடுத்து வாங்கியாச்சு. இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.